சாபங்களை நீக்கினி சத்துருவின் கை நின்று வேண்டுதலை அளித்தீர், பாவங்களை மன்னித்தீர். சாபங்களை நீக்கினீர் சத்துருவின் கை நின்று வேண்டுதலை அளித்தீர். ஜீவனுள்ள நாளெல்லாம் உம் புகழ் பாடுவேன், ஜீவனுள்ள நாளெல்லாம் உம் புகழ் பாடுவேன். ஏசையா ஏசையா புகழ் பாடுவேன். கண்மலை மீதன் கால்கள் நிறுத்தினீர், உன்னதங்களில் உட்கார செய்தீர். உலையான சேற்றில் உழன்ற என்னையும் தூக்கி நீர் கழுவி நீர் காத்து வருகிறீர். தூக்கி நீர் கழுவி நீர் காத்து வருகிறீர். எல்லையில்லா ஆனந்தம் எந்த வாழ்வில் வந்ததையாம், சொல்லும் நான் பேரின்பம் என் உள்ளத்தில் பொங்குதையாம். எல்லையில்லா ஆனந்தம் எந்த வாழ்வில் வந்ததையா, சொல்லும் நான் பேரின்பம் என் உள்ளத்தில் பொங்குதையா. தினம் தினம் உம் புகழை நான் பாடுவேன், தினம் தினம் உம் புகழை நான் பாடுவேன். ஏசையா ஏசையா புகழ் பாடுவேன். கண்மலை மீதின் கால்கள் நிறுத்தினீர், உன்னதங்களில் உட்கார செய்தீர். கண்மலை மீதின் கால்கள் நிறுத்தினீர், உன்னதங்களில் உட்கார செய்தீர். உலையான சேற்றில் உழன்ற என்னையும் தூக்கி நீர் கழுவி நீர் காத்து வருகிறீர். தூக்கி நீர் கழுவி நீர் காத்து வருகிறீர். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. உம்முடைய வல்லமை உள்ள கரம் நாளிலே இறங்கும்படியாய், பரிசுத்த ஆவியானவர் தாமே ஆளுகை செய்யும்படியாய் இந்த நாளிலே நீ இந்த பூமிக்கு வரப்போகிறதை நாங்கள் அறிவிக்கும்படிக்கு இந்த நாளிலே நாங்கள் வந்திருக்கிறோம். நீர் எங்களுக்காக உம்முடைய ஸ்நானத்தை விட்டு இறங்கி பூமிக்கு வந்து ரட்சிப்பை தரும்படி, எங்களுடைய பாவங்களை கழுவும்படி, எங்களுடைய அக்கிரமங்களை கழுவும்படி, எங்களுடைய மீறுதலை நீக்கும்படி எங்களுக்காக நீர் பூமிக்கு இறங்கி வந்தீர் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள, மற்றவர்கள் இதை செயல்படுத்த அறிந்து கொள்ள இந்த நாளை எங்களுக்கு தந்ததற்காக நன்றி தகப்பனே. உங்கள் தெய்வீக கரத்தில் இந்த நாளை ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். கலிலேயா நாட்டில் உள்ள நாசரேத்து என்னும் ஊரிலே, யூதேயா நாட்டில் உள்ள பெத்லகேம் என்னும் தாவீதின் ஊரிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு விசேஷமான ஒரு பிறப்பு, இயேசுவின் பிறப்பு. முதல் பேரான குமாரனை மரியாள் பெற்றாள். அந்த மரியாள் தன்னை அர்ப்பணித்தார். இன்றைக்கு அநேக ஸ்திரீகள் இருந்தாலும் கூட நாம் அதை செயல்படுத்த முடியவில்லை. ஆனால் அன்றைக்கு கலிலேயா நாட்டில் இருக்கிற, யூதேயா நாட்டில் இருக்கிற, பெத்லகேம் என்னும் நாட்டில் இருக்கிற ஒரு மரியாளை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். அவளுடைய கற்பத்தை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். இயேசுவின் பிறப்பு ஒரு விசேஷமான ஒரு பிறப்பு. ஆண்டவராகிய இயேசு ஏன் இந்த பூமிக்கு வரணும், எதற்கு வரணும், ஏன் அவருடைய மகிமையை துறந்து ஏன் ஆண்டவர் பூமிக்கு வரணும் அப்படின்னு சொன்னா, ஆதாம் ஏவாள் செய்த அந்த பாவத்தை அவர் மறுபடியும் தன்மேல் ஏற்றுக்கொள்ளும்படிக்கு,
அந்த மகிமை மறுபடியும் மனுஷனுக்கு கொடுக்கும்படி, மனிதர்களுக்கு கொடுக்கும்படி, மனுக்குலத்துக்கு கொடுக்கும்படிக்கு ஆண்டவராகிய இயேசு மறுபடியும் இரண்டாம் ஆதாமாகிய இயேசு பூமிக்கு வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பு அவர் வருவார் என்று சொன்னால், இன்றைக்கு 2025 ஆண்டுகள் ஆகியும் இயேசுவின் பிறப்பை கொண்டாடி கொண்டிருக்கிற ஜனங்கள் ஒரு ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு சூழ்நிலையில் காணப்படுகிறார்கள். இயேசுவின் பிறப்பு ஒரு வித்தியாசமானது. இயேசுவின் பிறப்பு மகிமை நிறைந்தது. யாரும் கொடுக்க முடியாத, யாரும் தெரிவிக்க முடியாத ஒரு அதிசயமான ஒரு பிறப்பு தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு. அவர் கன்னி மரியாளின் வயிற்றிலே அவர் பிறந்தார். அல்லேலூயா. உன்னத பாட்டிலே சொல்லுகிறார், 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே, குச்சிலி மரத்தின் கீழ் நான் உம்மை எழுப்பினேன், அங்கே உமது தாய் உம்மை பெற்றாள், வேதனைப்பட்டு உம்மை பெற்றாள் என்று சொல்லி உன்னத பாட்டின் புஸ்தகத்தில் 8ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு குச்சிலி மரத்தின் கீழ் அவர் நம்மை பெற்றெடுத்தாராம். அல்லேலூயா. வேதனைப்பட்டு ஆண்டவர் கல்வாரி சிலுவையிலே நம்மை வேதனைப்பட்டு பெற்றெடுத்தார். அந்த ரட்சிப்பை அவர் நமக்கு தந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து எங்கே பிறந்தார் என்று நமக்கு இன்றைய வரைக்கும் தெரியாவிட்டாலும், ஆனா எல்லாம் சொல்றாங்க மாட்டுக்கொட்டாயில பிறந்தார். அவர் எங்க பிறந்தார்னே தெரியல, சத்திரத்துல இடம் இல்லை. ஆனா இன்றைக்கு பாரம்பரியமா எல்லா சர்ச்சில், எல்லா இடங்களில பாரம்பரியமான ஒரு நிகழ்ச்சி நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனா இயேசு எங்க பிறந்தார்? மாட்டுக்கொட்டையில பிறந்தாரா? இல்லை, அவர் அங்க பிறக்கல, போகிற வழியிலே அவர் பிறந்தார். சத்திரத்துல சத்திரக்கான இடம் கொடுக்கல. ஆனா இயேசு வழி அருகே போகும்போதே இயேசு வழி அருகே பிறந்தார்னு சொல்லிதான் எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. எல்லாமே அதை தான் சொல்றாங்க. மாட்டுக்கொட்டையில பிறக்கல. ஆனா இன்றைக்கு பாரம்பரியமா என்ன சொல்லிட்டு இருக்கிறோம்? இயேசு கிறிஸ்து மாட்டுக்கொட்டையில பிறந்தாரு. இல்லை, அவர் பிறந்த இடம் எங்கே, அவர் எங்கே பிறந்தார் என்பதை அறியாதபடிக்கு இன்றைக்கு கிறிஸ்துவ உலகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. சத்திரத்தில் அவருக்கு இடமில்லாது இருந்தும் அவர் தன்னை வெளிப்படுத்தும்படி இந்த பூமிக்கு வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தீர்க்கதரிசிகள் மூலமாய் அறிவிக்கப்பட்டது, நடந்தது. இன்றைக்கு நாம் பிறந்த இடம் நமக்கு தெரியும், நாம எங்க இருக்கிறோம் நமக்கு தெரியும், நம்முடைய தாய் எங்கே நம்மை பெற்றால் நமக்கு தெரியும். ஆனா இயேசு எங்க பிறந்தார்? மரியாள் இயேசுவை எங்க பெற்றெடுத்தான் தெரியாது. ஆனா நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லித்தான் இந்த நாளிலே ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை எங்க இருக்கிறது? நம்முடைய ரட்சிப்பு எங்க இருக்கிறது? நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், நான் மனம் திரும்பிட்டேன், பாவத்திலிருந்து நான் விடுதலை ஆக்கப்பட்டேன், பாவத்திலிருந்து ஆண்டவர் என்னை விடுதலை ஆக்கி விட்டார், ஆண்டவர் எனக்காக கல்வாரி சிலுவையில ரத்தம் சிந்தி என்னுடைய பாவத்தை அவர் மீட்டு கொண்டார், அவர் எனக்காக விலை கொடுத்தார் என்று சொல்லுகிற சபையே, விசுவாசியே, இயேசு எங்க பிறந்திருக்கிறார்? உனக்குள்ளே வா, உன் வீட்டுக்குள்ளே வா, யோசி. கர்த்தர் இந்த நாளிலே அவர் கேட்கிறார், அவர் எங்கு பிறந்திருக்கிறார்? நீங்களும் நானும் ஒரு காரியத்தை அறிந்து கொள்ள வேண்டும்.
அவர் ஏன் பிதாவின் மடியிலிருந்து ஏன் பூமிக்கு வந்தார்? நீதிமொழி 8ஆம் அதிகாரத்திலே சொல்லுகிறார், நான் பிதாவின் மடியிலே செல்ல பிள்ளையாயிருந்தேன். வானத்தை வட்டணிக்கையிலும் சமுத்திரத்தின் ஜலங்கள் ஒன்றாயிருக்கையிலும் நான் பிதாவின் மடியிலே இருந்தேன் என்று சொல்லி அவருடைய மகிமையை அவர் துறந்து இந்த பூமிக்கு வந்தார். பிதாவாகிய தேவன் இழந்து போன ஆதாம், இழந்து போன ஆதாம், விட்டு போன ஆதாம் கொடுத்த அந்த மகிமை இழந்து போன அதே இடத்துல ஆண்டவராகிய இயேசுவை பிதாவாகிய தேவன் அனுப்பினார். இழந்து போன மகிமையை பெற்றுக்கொள்ளும்படிக்கு இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசுவின் பிறப்பை கொண்டாடி கொண்டிருக்கிற இந்தியா, உலகமெங்கும் கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாட போகிறது. இந்தியா முழுவதும் கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடி கொண்டிருக்கிறது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இயேசு பிறந்தார் என்பதை அறிந்திருக்கிறது. எல்லா மக்களும், ஜாதிகளும் அறிந்திருக்கிறது. எல்லா இஸ்லாமிய ஜனங்களும் அறிந்திருக்கிறார்கள். எல்லா இந்து மக்களும் அறிந்திருக்கிறார்கள் பூமிக்கு ஒருவர் வந்தார் என்பதை. ஆனால் கிறிஸ்தவர்கள் மட்டும் அறியாதபடிக்கு, பாவத்தை விட்டு விலகாதபடிக்கு, அநியாயத்தை விட்டு விலகாதபடிக்கு, அசுத்தத்தை விட்டு விலகாதபடிக்கு, விபச்சாரத்தை விட்டு விலகாதபடிக்கு, வேசித்தனத்தை விட்டு விலகாதபடிக்கு, ரட்சிப்பை சுதந்திரித்துக் கொள்ள முடியாத ஒரு நிலையில இன்றைக்கு கிறிஸ்துவ சபைகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடி கொண்டிருக்கிற சபையை கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், மனம் திரும்பு. நீ மனம் திரும்ப விட்டால் உன்னிடத்திலிருந்து உன் விளக்கு தண்டை நான் எடுத்து போடுவேன் என்று சொல்லி. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் வாசல் படியில் நின்று கதவை தட்டுகிறேன் என்று சொன்னவர் இங்கே சூலமித்தியாளை பார்த்து சொல்லுகிறார், என் புறாவே, என் உத்தமையே, கதவை தர. ரட்சிப்பு எங்க இருக்கிறது? கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடி கொண்டிருக்கிற சபையே, விசுவாசியே, ஊழியக்காரனே, அவருக்கு உன் இதயமாகிய கதவை திறந்து கொடுக்காவிட்டால் ரட்சிக்கப்பட்டதும் தேவனுக்குள்ளே பாவங்கள் கழுவப்பட்டது என்று நிச்சயித்துக் கொண்டு இருக்கிறதும் வீணாய் போகுமே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு உள்ளமாகிய சத்திரத்திலே இயேசு கிறிஸ்துவுக்கு இடம் உண்டா என்று ஒரு கேள்வி இருக்கிறது. உள்ளமாகிய சத்திரம், அன்றைக்கு அந்த சத்திரத்தில் இடம் இல்லை. அந்த மனுஷன் கொடுக்கல, சத்திரத்தில் இடம் இல்லை. அந்த மனுஷன் 2 பேரையும் வெளியே அனுப்பிட்டான். ஆனா இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு உன் உள்ளமாகிய சத்திரத்தில் இயேசு கிறிஸ்து பிறக்கிறதற்கு இடம் உண்டா? கூப்பிடலாமா? இயேசுவே வாரும், என் ராஜாவாய், என் ஆண்டவராய், என் இதயம், என் இருதயம் முழுவதையும் நிரப்பியறலாம் என்று சொல்லி நம்மால கூப்பிட முடியுமா? ஆண்டவரே வாரும், ஆண்டவரே என் இதயத்தை தார வாரும், எனக்காக ஜீவனை கொடுத்தீர் வாரும், எனக்காக பிறந்திருக்கிறீர் வாரும் என்று சொல்லி நம்மளால கூப்பிட முடியுமா? உன் உள்ளத்திலே, உன் சத்திரத்திலே இடம் இருக்கிறதா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் உன் பாவங்களையும் அசுத்தங்களையும் கழுவி சுத்தமாக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடி கொண்டிருக்கிற நீங்களும் நானும் எங்கே இருக்கிறோம்? நம்முடைய உள்ளமாகிய சத்திரம் பரிசுத்தமாய் இருக்கிறதா?
பரிசுத்தம் உள்ளவனுக்கு தேவன் பரிசுத்தராகவே இருக்கிறார். பரிசுத்தத்தோடு தேவனை தொழுது கொள்ள வேண்டும் என்று தேவன் சொல்கிறார். பரிசுத்தம் இல்லாவிட்டால் தேவன் வாசம் பண்ணவே முடியாது. அதைத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நீங்களே அந்த ஆலயம், நீங்களே அந்த ஆலயம். உங்கள் ஆலயத்தை தங்கும் ஆலயமாக நாம் கொடுக்கும்போது நம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கும் அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அந்த ஆலயமாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் அவர் வரும்போது அவர் உங்களிடத்தில் அன்பு கூறுகிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ இயேசு எங்க பிறந்தார், எங்க இருந்தார், எதற்காக வந்தார், ஏன் வந்தார் என்பதை அறிந்து கொள்ளணும். அறிந்து கொள்றது தாங்க கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை. அறிந்து கொள்ளாட்டா அவன் கிறிஸ்தவனே இல்லை. இன்றைக்கு உலகத்தானை போல கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அவங்க எப்படி இருக்காங்களோ அப்படியே தான், அவங்க என்ன உடுத்துறாங்களோ அதே தான், அவங்க எப்படி இருக்காங்களோ அதே தான் இன்றைக்கு கிறிஸ்துவ உலகத்துக்குள்ளே இருக்கிறோம். மாறுபாடே இல்லை. கிறிஸ்தவனுக்கும் அவனுக்கும் சம்மதம் இல்லை. உலகத்தானை போல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், உலகத்தானை போல காணப்படுகிறோம். கிறிஸ்துவுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு அன்னைக்கு துணியே இல்லை. அப்படிதான் அப்படிதான் அவர் மேல பிறந்த உடனே போத்துறதுக்கு துணி இல்லை. ஆனா இப்போ இயேசுவின் பிறப்புக்கு என்ன செய்வோம், நம்ம பட்டணம் கொடுத்துருவோம். அன்னைக்கு அவருக்கு துணி இல்லை. இல்லைன்னா அவர் ராஜாவா என்ன செஞ்சிருக்கலாம், துணி போட்டிருக்கலாம்ல. ஆனா அவர் ராஜாவா தான் வந்தாரு. ஆனா அதற்கேற்ற வஸ்திரம் அவருக்கு இல்லை. ஆனா இன்னைக்கு கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடி கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் ஒவ்வொரு சபையும் இப்ப என்னென்ன செய்யுது, என்ன செய்யுது, தன்னை அலங்கரிக்கிறதுக்கு என்ன செய்யுது, உயர்ந்த வஸ்திரங்களை அது என்ன செய்யுது, அலங்கரிக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு நாம் எங்க இருக்கிறோம், நமக்குள்ள என்ன இருக்கு, உள்ளமாகிய சத்திரத்துல இடம் இருக்கா? அவர் தங்குவதற்கு, அவரை போல வாழ்வதற்கு, அவரை போல நடப்பதற்கு, அவரை போல தியாகமாய் பூமியிலே வாழ்வதற்கு இடம் இருக்கா? யோசிக்கணும், சிந்திக்கணும். ஏசு ஏரோதை கேட்கிறான், ஏசு எங்க பிறந்தாரு? சாஸ்திரிகள் தேடி வராங்க. மேய்ப்பர்கள் இயேசு பிறந்திருக்கிறார் தூதன் அறிவித்த உடனே வராங்க. சாஸ்திரிகள் வராங்க. சாஸ்திரிகளை பார்த்து கேட்கிறான், இயேசு எங்க பிறந்திருக்குப்பா? அவர் எங்க பிறப்பார்? அவர் எந்த இடத்துல பிறந்தாரு? அவர் எங்க பிறந்திருக்கிறாரு? அவர் அரண்மனையில தானே பிறக்கணும். நான் தான் ராஜாவா இருக்கிறேன். யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்க இருக்கிறார் என்று ஏரோது கேட்கிறான். ஆனா அவருக்கு இடமே இல்லை. சத்திரத்திலையும் பிறக்கல, மாட்டுக்கொட்டையிலையும் பிறக்கல. போகிற வழியில அவர் பிறந்தார். அவருக்கு சொந்தமானவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. யோவானுக்கு எழுதின சுவிசேஷத்தில் 1ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் சொல்லுகிறார், அவருக்கு சொந்தமானவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அவருக்கு சொந்தமானவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளல. இப்ப கிறிஸ்து பிறப்பு நாளிலே
அவர் உங்கள் கதவை தட்டுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்து பிறக்கிற நாளிலே அவர் சொல்லுகிறார், இதோ நான் வாசலில் நின்று கதவை தட்டுகிறேன். என் பிறப்பை கொண்டாடி கொண்டிருக்கிற சபையே, நான் உன்னுடைய இருதய கதவை என்ன செய்கிறேன்? தட்டுகிறேன். உங்கள் வாழ்க்கையின் கதவை நீ திறக்கணும். நீ எப்படி வாழ்ந்துட்டு இருக்கிற? நீ எங்க நிற்கிற? நான் வாழ்ந்தது போல அவர் சொல்லுகிற என்னில் பாவம் உண்டென்று உங்களால் சொல்லக்கூடுமா? அப்படி வாழ்றோமா? கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடி கொண்டிருக்கிற நாம் நம்முடைய வாழ்க்கையை அவருக்காக திறக்கிறோமா? நாம எப்படி வாழ்றோம்? உங்கள் உள்ளத்தை அவருக்கு ஆயத்தம் செய்து கொடுக்க முடியுமா? ஆயத்தம் பண்ண முடியுமா? நான் இப்படிதான் இருப்பேன்னு சொல்ல முடியுமா? இன்றைக்கு கிறிஸ்துவின் அன்பு பெரியது, கிறிஸ்துவின் நேசம் பெரியது. நான் கூட அப்படிதான் இருந்தேன். என் வாழ்க்கையில் மனுஷனுடைய அன்பே கிடைக்கல, தாய் தகப்ப அன்பு கிடைக்கல, உறவினர் அன்பு கிடைக்கல. ஆனா கிறிஸ்துவின் அன்பு என்னை தொட்ட அந்த மாத்திரத்தில் அன்றையிலிருந்து இன்றைய வரைக்கும் உம் அன்பு எத்தனை பெரிதையா ஏசையா, உம் அன்பு பெரிதையா, உம் அன்பு எத்தனை பெரிதையா ஏசையா, உம் அன்பு பெரிதையா. எப்படி நான் மறப்பேன், எப்படி நான் மறப்பேன், எப்படி நான் மறப்பேன் உம் அன்பை, எப்படி நான் மறப்பேன், எப்படி நான் மறப்பேன், எப்படி நான் மறப்பேன் உம் அன்பை. உம் அன்பு எத்தனை பெரிதையா ஏசையா, உம் அன்பு பெரிதையா. வெளிப்படுத்தின சுவிசேஷத்தில் 5ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்லுகிறார், பிதா கேட்கிறார், என் ஜனங்களுக்காக இரத்தம் சிந்த போகிறவன் யார்? நான் யாரை அனுப்ப போகிறேன்? என் ஜனங்களின் மீட்பு எங்கே? அவர் கேட்கிறார். அப்ப ஆண்டவராகிய இயேசு, குமாரனாகிய இயேசு சொல்லுகிறார், நான் போகிறேன், என் ஜனங்களுக்காக நான் போகிறேன் என்று சொல்லி உங்கள் மீதும் என் மீதும் வைத்த அன்பின் நிமித்தம் அவர் மரியாளின் கர்ப்பத்தை தெரிந்தெடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்துவின் வாசஸ்தலத்திலே நாம் தங்கி இருக்கும் போது இயேசுவுக்கு ஒரு இடம் தேவை. அது நீங்களா இருக்கலாம், நானா இருக்கலாம். இன்றைக்கு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் வேறு எங்கேயோ இடம் கொடுக்கிறோம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு இந்த பூமியில பிறந்தது உண்மை என்று சொல்வோமானால் உங்க இடத்தை, உங்க இருதயத்தை ஆண்டவருக்கு நீங்க கொடுக்கணும். உங்களுக்கு ஒரு இடம் இருக்கிறது. மோசேயை பார்த்து தேவன் சொன்னார், உனக்கு ஒரு இடம் இருக்கு, அந்த இடத்துல வந்து நீ நில், அந்த இடத்துக்கு நான் வருவேன் என்று சொன்னார். அதைதான் என்றைக்கும் ஆண்டவராகிய இயேசு கேட்கிறார், உன் உள்ளத்தில் எனக்கு இடம் உண்டா? நான் பிறந்திருக்கிறேன் என்பதை நீ அறிந்திருக்கிறாயே, உன் உள்ளத்தில் எனக்கு இடம் உண்டா? அந்த இடத்துல நான் வந்து வாசம் பண்ண முடியுமா? பிலிப்பியர் எழுதின புத்தகம் 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் சொல்லுகிறார், கிறிஸ்துவின் வாசஸ்தலத்துக்குள்ளே அவர் வருவார். நாம் கடந்து
போது அவர் நமக்குள்ளே வருவார். அல்லேலூயா. நீங்களே அந்த ஆலயம், அந்த ஆலயம் தீட்டுப்படாமல் அவருக்காகவே நாம் வாழும் போது அவர் நம்மை ஆட்கொள்ளுகிற தேவனாயிருக்கிறார். இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு ஒரு இடம் தேவை. அதுதான் மரியாளின் கருவறை. அதுதான் மரியாளின் கருவறை. இன்றைக்கு கத்தோலிக்க ஜனங்கள் எல்லாம் விசேஷமா கொண்டாடுகிற ஒரு பண்டிகை கிறிஸ்துவின் பிறப்பு. அவங்களுக்கு தெரியல மரியாளின் கற்பத்தை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். ஏன்னா அவங்களாம் சொல்றாங்க அவங்க மூலமா தான் நம்ம பரலோகத்துக்கு போவோம். இல்லை, ஆனா கிறிஸ்துவின் பிறப்பு ஒரு அற்புதம். கணவனும் மனைவியும் இணைஞ்சாதான் குழந்தையை பெற்றெடுக்க முடியும். ஆனா அது அங்க இல்லை. பரிசுத்த ஆவியானவருடைய அந்த வித்து மரியாளின் கற்பத்தை நிரப்பியது. அல்லேலூயா, அல்லேலூயா. மரியாளின் கருவறை, மரியாளின் கருவறையிலிருந்து ஆண்டவராகிய இயேசு வெளியே வந்தார். 10 மாதம் அங்க தங்கி இருந்தாராம். அந்த 10 மாதமும் மரியாள் தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆயத்தம் பண்ணினாள். நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது என்று சொல்லி தன்னையே மரியாள் ஒப்பு கொடுத்தாள். இன்றைக்கு நாம் எங்க இருக்கிறோம்? நாம் எங்க இருக்கிறோம்? ஆண்டவர் கேட்க உள்ளமாகிய சத்திரத்துல இடம் இருக்கா? ஆனா மரியாள் சொல்லுகிறார், என்னுடைய கருவறையாகிய என்னுடைய கற்பத்தில் உங்களுக்கு இடம் இருக்கு. ஏன்னா நான் தியாகம் பண்ணிட்டேன். மக்களின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டு குட்டியாக நீர் பூமிக்கு வரப்போகிறீர் என்பதை நான் இந்த நாளிலே அறிந்திருக்கிறபடியா நான் என்னையே கொடுக்கிறேன் என்று சொல்லி தன் சரீரத்தை தியாகமாய் அவள் ஒப்பு கொடுத்தாள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கலாத்தியர் 4ஆம் அதிகாரத்திலே 19வது வசனம் சொல்லுகிறது, பவுலை போல கற்ப வேதனையோடு கூட நாம் ஜெபிக்க வேண்டுமா? ஆத்துமாக்களை பெற்றெடுக்க பவுல் கற்ப வேதனை பெற்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் கூட மனுக்குலத்தை மீட்கும்படிக்கு அவர் கல்வாரி சிலுவையிலே அவர் பெற்றெடுத்தார். அவருடைய இரத்தத்தை சிந்தி அதுக்காகத்தாங்க பூமிக்கு வந்தார். அதுக்காகத்தான் வந்தார். ஆனா வருஷத்துக்கு ஒரு தடவை கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடி கொண்டிருக்கிற சபையே, உலகமே கிறிஸ்து ஏன் பிறந்தார் என்பதை அறிய வேண்டும். அறிந்தால் மாத்திரம்தான் நாம் அதை புரிந்து கொள்ள முடியும். உலகத்தின் இரட்சகர் கிறிஸ்து மட்டும்தான். உலகத்தை மீட்டெடுப்பவர் கிறிஸ்து மட்டும்தான். உலகத்தின் பாவத்திலிருந்து மீட்டெடுக்கிறவர் கிறிஸ்து மட்டும்தான். வேற எதுவுமே கிடையாது. இன்றைக்கு அதை கொண்டாடி கொண்டிருக்கிற நீங்களும் நானும் அன்றைக்கு மரியாள் தன்னை ஒப்பு கொடுத்தார். இந்த உள்ளமாகிய சத்திரத்தில் ஆண்டவர் திரும்பி திரும்பி அதை கேட்கிறார், இடம் இருக்கா? அடுத்து பார்த்தீங்கன்னா யோசேப்பின் வீடாகிய சத்திரத்தில், யோசேப்பு வீடாகிய சத்திரத்தில் இயேசுவுக்கு ஒரு இடம் இருந்தது. மரியாள் மரியாளை ஏற்றுக்கொண்டார். மரியாளை யோசேப்பு ஏற்றுக்கொண்டார். கடைசி வரைக்கும் அவர் ஏற்றுக்கொண்டார். கடைசி வரைக்கும் புறம்பே தள்ளல. நிச்சயிக்கப்பட்டும்
அவள் கர்ப்பமானதை அறிந்து அந்த ஊரே திரண்டு வந்தாலும் கூட யோசேப்பு அவளை கைவிடாமல் அந்த இயேசுவுக்கு தன்னுடைய வீட்டிலே இடம் கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை எங்க இருக்கிறது? அதைத்தான் இயேசு சொல்லுகிறார். இன்றைக்கு உன் வீட்டிற்கு ரட்சிப்பு வந்து இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் மனுஷகுமாரன் பூமிக்கு வந்திருக்கிறான் என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லித்தான் அன்றைக்கு சக்கையை பார்த்து அந்த வார்த்தை சொன்னார். இன்றைக்கு நாம் எங்க இருக்கிறோம்? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு நாம் கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடி கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நம்மை குறித்து என்ன வைத்திருக்கிறார்? மனுஷனுடைய உள்ளத்தை தேவன் தன் வாசஸ்தலமாக தெரிந்து கொள்ள அவர் விரும்புகிறார். அவர் விரும்புகிறார். வெளிப்படுத்தின சுவிசேஷத்தில் 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் சொல்லுகிறது, மனுஷரிடத்தில் தேவனுடைய வாசஸ்தலம் உண்டு. தேவன் வாசம் பண்ண விரும்புகிறார். தேவன் வாசம் பண்ண விரும்புகிறார். அதைத்தான் இன்றைக்கு அந்த கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடி கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு எல்லா பக்கமும் பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவின் பிறப்புக்கு அடையாளம் என்னதான்? கிறிஸ்துவின் பிறப்புக்கு அடையாளம் என்னதான் சொல்லுங்க? நட்சத்திரம். இப்ப எல்லா ரோட்லையும் பார்த்தீங்கன்னா அது எல்லா வீட்லையும் தொங்கும். டிசம்பர் 25ஆம் தேதி எல்லா வீட்லையும் தொங்கும், நியூ இயர் வரைக்கும் தொங்கும். ஆனா ஏன், எதுக்கு, என்னதுக்குன்னு தெரியாது. எல்லா ரோட்லையும் தொங்கும். அவன் ரட்சிக்கப்பட்டவனா இருக்கலாம், ரட்சிக்கப்படாதவனா இருக்கலாம். இன்னைக்கு பெந்தைக்கோஸ்தே வீட்டில் கூட தொங்குது, தொங்குது, சபையில தொங்குது. நட்சத்திரம், ஸ்டார் தொங்குது. ஆனா ஏன் வந்தாரு, எதுக்கு வந்தாரு, ஏன் அப்படின்னு தெரியல. தெரியாமலாம் இல்லை, தெரியும். ஆனா பாரம்பரியம். உலகத்துல இருக்கிறவன் நம்மை பார்த்தா நம்ம கிறிஸ்தவங்க அப்படின்னு அவங்க கண்டுகொள்ளணும்னு சொல்லி இன்னைக்கு எல்லா ஆலயத்திலையும் சபையிலையும் இன்றைக்கு போதகருடைய வீட்டிலையும் என்னதான் தொங்குது? நட்சத்திரம், ஸ்டார் தொங்கிக் கொண்டே இருக்கிறது. இங்க சொல்லுகிறார், நம்மை வழிகாட்டும் நட்சத்திரம் அவர் தாங்க இயேசு கிறிஸ்து. இன்னைக்கு நம்ம பாட்டெல்லாம் பாடுறோம், உம்மை போல மாறணும் ஏசையா அப்படின்னு சொல்லி பாட்டு பாடுறோம். அவளை போல இருக்கிறோமா? அவர் தாங்க வழிகாட்டு நட்சத்திரம். இந்த பாதையில போவாத, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காட்டுவேன், உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். வழிகாட்டு நட்சத்திரம் அவரே. அவர் தான் வழிகாட்டுகிறவர், நம்மை வழிகாட்டி நடத்துகிற நட்சத்திரம். பிதாவின் மடியில செல்ல பிள்ளையா இருந்த நட்சத்திரம். அந்த நட்சத்திரம் தான் பூமிக்கு வந்தது. அந்த நட்சத்திரத்தை கண்டுபிடிச்சுதான் சாஸ்திரிகள் என்ன செய்தாங்களாம்? அவரை கண்டு கொள்ளும்படிக்கு வந்தார்கள். மேய்ப்பர்கள் அவரை கண்டு கொள்ளும்படிக்கு அந்த நட்சத்திரம் எந்த திசையில போனிச்சோ, அந்த நட்சத்திரம் எங்க போனிச்சோ அது வழி காட்டுது. அப்படியே போய்கிட்டே இருக்கு. இயேசு எங்க பிறந்திருக்கிறார் என்பதை இதை காட்டும்படிக்கு சாஸ்திரிகளுக்கு முன்பாக, மேய்ப்பர்களுக்கு முன்பாக அந்த நட்சத்திரம் கடந்து போய் இயேசு பிறந்த இடத்தை அது காட்டினது. இன்றைக்கு இயேசு எங்கு பிறக்கிறார், எங்கு பிறந்திருக்கிறார்? உன் உள்ளமாகிய உன்னுடைய சத்திரத்தில் அவர் பிறக்கணும். அவர் ஒவ்வொரு நாளும் வழிகாட்டார். நான் தான் உனக்கு உள்ளத்துல பிறந்திருக்கிறேன், வேற யாரும் இல்லை, உலகம் இல்லை, உலகத்தில் உள்ளவைகள் அல்ல, நான் தான் பிறந்திருக்கிறேன். அந்த நட்சத்திரம் நமக்கு என்ன செய்யலாம்? வழிகாட்டுது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதைத்தான் சொல்லுகிறார், ஒவ்வொரு வீட்டிலும் நட்சத்திரமாக இயேசு இருக்கணும்.
நட்சத்திரத்துல ஸ்டாரை தொங்க விடுறதுனால இயேசு வர்றது இல்லை. இயேசு வர்றது இல்லை. ஆனா அவர் ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நொடியும், ஒவ்வொரு நிமிஷமும் இயேசு உன்னுடைய உள்ளத்துல எப்போதும் பறக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நட்சத்திரங்களை போல, பூமியின் தூளை போல ஆபிரகாமை நான் ஆசீர்வதிப்பேன்னு சொன்னாரே. ஏன்? ஜாதிகளை பெருக பண்ண. அவர் தாங்க வழிகாட்டி. அவர்தான், அவர் மூலமா தான் இயேசு பூமிக்கு வந்தார். நட்சத்திரங்களை போல சந்ததியை உருவாக்க போகிறார். அந்த இயேசு உங்க நட்சத்திரமாய் உங்க உள்ளத்துல வந்தா, உங்க வீட்டுக்குள்ள வந்தா, உங்களுடைய பிள்ளைகளை நட்சத்திரங்களை போல பிரகாசிக்க அவரால் முடியும். இன்றைக்கு கிறிஸ்துமஸை கொண்டாடி கொண்டிருக்கிற, கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடி கொண்டிருக்கிற சபையே, உன்னுடைய பிள்ளைகள் நட்சத்திரங்களை போல பிரகாசிக்க விரும்புகிறார்களா? நட்சத்திரங்களை போல பிரகாசிக்க பிள்ளைகளுக்கு நீங்கள் போதிக்கிறீர்களா? இல்ல உலகத்தாருடைய மகிமையை பிள்ளைகளுக்கு கொடுக்கிறீங்களா? உள்ளமாகிய இடத்துல நட்சத்திரமாகிய இயேசு கிறிஸ்து வருகிறதற்கு உன் உள்ளத்தை நீ கொடுப்பாயா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் எங்க இருக்கிறோம்? வார்த்தையாகிய நட்சத்திரம், வசனமாகிய நட்சத்திரம் நமக்குள்ள வேணும். அவர் நம்மை போதிப்பார், அவர் நம்மை நடத்துவார், அவர் நம்மை போகிற பாதையை வழிகாட்டுவார். அவர் நமக்காக ஜீவனை கொடுக்க இந்த பூமிக்கு வந்தார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் என்ன செய்ய போகிறோம்? ஒவ்வொரு சபையும் மார்க்கம் தப்பி போய்கொண்டே இருக்கிறது. மார்க்கம் தப்பி போகும் நட்சத்திரம். நீங்கள் நட்சத்திரமாய் பிரகாசிப்பீர்கள், ஆனால் மார்க்கம் தப்பி போக மாட்டீங்க. வழிகளிலே நின்று பூர்வ பாதை எவை என்று கேட்டு விசாரித்து அதிலே நடவுங்கள். நல்ல பாதை எங்க இருக்கு? எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், நல்ல பாதை எங்க இருக்கிறது? அவர் நின்று அவர் சொல்லுகிறார், பூர்வ பாதை எங்க இருக்கிறது? மார்க்கம் தப்பி போகும் விசுவாசியே, நட்சத்திரமாய் பிரகாசிக்க நீ விரும்புகிறாயா? அநேக நட்சத்திரம் இடத்தை விட்டு இடம் மாறி போய்கொண்டே இருக்கிறது. பாவத்துக்குள்ளே போகிறது அநேக நட்சத்திரம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நட்சத்திரமாய் பூமிக்கு வந்தார் என்பதை அறிந்த நீங்களும் நானும் அவருக்காக நட்சத்திரமாய் பிரகாசிக்க வேண்டிய நாம் மார்க்கம் தப்பி இடத்தை விட்டு இடம் மாறி விழுந்து போகிற ஒரு சூழ்நிலைக்குள்ளே நாம் காணப்படுகிறோம். யோனா அப்படிதான் விலகி போனார். நினைவே பண்ணதுக்கு போன்னு சொன்னாரு, ஆனா அவர் விலகி போயிட்டார். திரும்பி அங்க கொண்டு வந்து வச்சாரு. இல்லை, இன்றைக்கு நாம் எங்க இருக்கிறோம்? நாம் எங்க இருக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கை எங்க இருக்கிறது? அவர் நம்மை கூர்ந்து கவனிக்கிறார். நீ யாருடைய நட்சத்திரமாய் பிரகாசிக்க போகிறார்? அவர் உன்னையும் என்னையும் அவர் பார்க்கிறார். இந்த கடைசி நாட்களிலே கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடி கொண்டிருக்கிற சபையே, ஆயத்தமாய் இருக்கிறாயா? அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். பண்டிகை கொண்டாடி கொண்டிருக்கிற சபையே, ஆயத்தமாய் இருக்கிறாயா? நீ யாருடைய நட்சத்திரம்? அவர் உன்னை, நம்மை, உலகத்தை, சபையை கவனிக்கிறார். ஒவ்வொரு மனுஷனையும் அவர் கவனிக்கிறார். உன்னை கவனிக்கிறார், உன்னை கவனிக்கிறார், உன் சபையை கவனிக்கிறார். நீ எங்க இருக்கிறாய்? நீ எங்க இருக்கிறாய்? அழிந்து போகும் ஜனங்களை மீட்கும் நட்சத்திரமா இருக்கிறாயா? இல்ல நான் மட்டும் வந்தா போதும், நான் மட்டும் கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடினா போதும் என்று நீ நினைக்கிறாயா?
அந்த நட்சத்திரம் பூமிக்கு வந்தது மாத்திரமல்ல, உன்னையும் உன் ஜனங்களையும் அவர் நட்சத்திரமாய் மாற்றுகிறதற்கு இந்த பூமிக்கு வந்தார் என்பதை அறிந்து நீ செயல்படுவாய். ஆனால் அநேக ஜனங்களை மீட்கும்படிக்கு அவர் உன்னையும் நட்சத்திரமாய் அவர் பிரகாசிக்க பண்ணுவார். அநேக ஜாதிகளை நட்சத்திரங்களாய் பிரகாசிக்க பண்ணுகிறதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார். அழிந்து போகிற ஜனங்கள், பாவத்தில் விழுந்து போகிற ஜனங்கள், மார்க்க தப்பி போகிற ஜனங்கள், வழி தப்பி போகிற ஜனங்கள், கிறிஸ்து யார் என்று அறியாத ஜனங்களை மீட்கும்படிக்கு சபையே, விசுவாசியே, நட்சத்திரமாய் பிரகாசிக்கிறதற்கு உனக்கு இடம் இருக்கிறதா என்று கர்த்தர் கேட்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு பிரகாசமுள்ள நட்சத்திரங்களே ஆபீது சொல்லுகிறார். 148 சங்கீதத்தில் 2வது வசனத்தில் சொல்லுகிறார், பிரகாசமுள்ள நட்சத்திரங்களே அவரை துதியுங்கள். பிரகாசம் ஒரு மனுஷனுக்கு பாவத்திலிருந்து விடுதலை. ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்டுட்டா, மனம் திரும்பிட்டா, அவனுக்கு தான் ரட்சிப்பு. அவர் கேட்கிறாரு, உன் உள்ளத்தில் எனக்கு இடம் இருக்கா? நீ நட்சத்திரங்களைப் போல பிரகாசிக்க விரும்புகிறாயா? அதைத்தான் தாவீது சொல்லுகிறார். பிரகாசமுள்ள நட்சத்திரங்களே, இந்த பூமியில பிரகாசிக்கிற நட்சத்திரங்களே, சபையில பிரகாசிக்கிற நட்சத்திரங்களே, குடும்ப வாழ்க்கையில பிரகாசிக்கிற நட்சத்திரங்களே, உன் பிள்ளைகளை பிரகாசிக்க விரும்புகிறாயா? அன்றைக்கு கொரிந்தியர்ல பவுல் சொல்லுகிறார், சூரியனின் மகிமை வேறே, நட்சத்திரங்களின் மகிமை வேறே. சூரியனுக்கு தேவன் ஒரு மகிமையை கொடுத்தார், ஆனா நட்சத்திரங்களின் மகிமை வேறே. அந்த நட்சத்திரம் பிரகாசிக்க ஆரம்பிச்சுட்டா அதன் மகிமை சபைக்குள்ளே வேறு. இந்த கடைசி நாட்களிலே தேவன் அதைத்தான் ஊற்ற விரும்புகிறார். சபை நட்சத்திரங்களாய் பிரகாசிக்குமானால் கடைசி கால அபிஷேகத்தை, கடைசி கால மகிமையை, கடைசி கால அடையாளங்களின் மகிமையை அவர் ஊற்ற விரும்புகிறார். இன்றைக்கு சபை ஆயத்தமா இருக்குதா? கிறிஸ்துவின் பண்டிகையை கொண்டாடி கொண்டிருக்கிற சபையை நீ ஆயத்தமா இருக்கிறாயா? ஆயத்தமா இருக்கிறாயா? ஒரு பெரிய நட்சத்திரம் தீவெட்டியை போல பிரகாசிக்க அவர் விரும்புகிறார். ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், 62ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே, ரட்சிப்பு தீவெட்டியை போல இருக்கிறது. நீ எந்த இடத்துல இருக்கிற? நீ எங்க இருக்கிற? தேவனை விட்டு, அவருடைய அபிஷேகத்தை விட்டு, அவருடைய அழைப்பை விட்டு, மன திரும்புதலை விட்டு வெளியே இருக்கிறாயா? உள்ளே வா. அவர் தீவெட்டியை போல பிரகாசிக்க விரும்புகிறார். அநேகருக்கு தீவெட்டியை போல உன்னை பிரகாசிக்க விரும்புகிறார். கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடி கொண்டிருக்கிற சபையை கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், நீ எங்க இருக்கிறாய்? எங்க இருக்கிறாய்? அவர் சொல்லுகிறார், ராஜாவின் வாசலை அவள் காவல் காத்தார்களாம். 1 நாளாகமம் 9ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார், ராஜாவின் வாசலை காவல் காக்கணும். உள்ளே திருடன் வரக்கூடாது. உன் உள்ளமாகிய வாசல் அவருக்காக மட்டுமே. உன் உள்ளமாகிய வாசலுக்குள் திருடன் வரக்கூடாது. திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி அவன் வேறு ஒன்றுக்கும் வருவதில்லை. இன்றைக்கு நீங்களும் நானும் எப்படி புதிதாக்கப்படுவது? கடைசியாக இழந்து போன வருடங்களை நாம் புதுப்பிக்கணும்.
நம்முடைய வாழ்க்கையில் எதெல்லாம் இழந்து போனோமோ அதை புதுப்பிக்கணும். ஆரோக்கியம் இல்லையா, சரீரத்தில் சுகம் இல்லையா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நீ இடம் கொடுத்துட்டீன்னா அது புதுப்பிக்கப்படும். வாழ்க்கை புதுப்பிக்கப்படலையா, வாழ்க்கையில பிரச்சனையா, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனையா, இன்றைக்கு இயேசுவுக்கு உன் உள்ளத்தை கொடுத்தால், உன் உள்ளமாகிய சத்திரத்தில் இடம் கொடுக்கும் போது உன் வாழ்க்கை ஆண்டவர் புதுப்பிப்பார். வாழ்க்கை ஆண்டவர் புதுப்பிக்கப்படுவார். ஐஸ்வர்யம் இல்லையா, ஆண்டவர் அந்த ஐஸ்வர்யத்தை புதுப்பிப்பார். கஷ்டமா இருக்கா, பிரச்சனையா இருக்கா, போராட்டமா இருக்கா, வேதனை இருக்குதா, உன் உள்ளமாகிய சத்திரத்தில் இடம் கொடு. அவர் வர ஆயத்தமா இருக்கிறார். அவர் உன்னை புதுப்பிக்க விரும்புகிறார். நம்பிக்கை இழந்து போச்சா, பலன் இல்லையா, அவருக்கு இடம் கொடு, அது புதுப்பிக்கப்படும். வருகிற 2026ஆம் ஆண்டிலே கர்த்தர் இவைகள் எல்லாம் செய்ய ஆயத்தமாக உன் வாசல் அண்டையிலே அவர் வருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. சபை புதுப்பிக்கப்படணும் என்று தேவன் விரும்புகிறார். கிறிஸ்துவை கொண்டாடி கொண்டு இருக்கிற சபையே, உன் சபை புதுப்பிக்கப்படணும். அசுத்தங்கள் உன் சபையை விட்டு வெளியே போகணும். தேவன் விரும்பாத காரியங்கள் சபையை விட்டு வெளியே போகணும். சபை புதுப்பிக்கப்படணும். சபை ஆயத்தம் பண்ணப்படணும். சபை அபிஷேகம் பண்ணப்படணும். சபையிலே தேவன் உலாவி வந்து அநேக சபை விசுவாசிகளை நட்சத்திரங்களாய் பிரகாசிக்க பண்ண வேண்டுமானால் உன் சபை புதுப்பிக்கப்படணும். சபையில தேவன் தரிசனங்களை கொடுத்து புதுப்பிக்க வேண்டும். தீர்க்க தரிசன அபிஷேகங்கள், தரிசனங்கள் வேண்டும். இந்த கடைசி நாட்களிலே அவர் பிரகாசிக்க வேண்டுமானால் நீ என்ன செய்யணும்? நீ எங்க இருப்பாய்? நீ எங்க இருக்கிறாய்? அவர் பெரியவர் என்பதை அறிந்து கொள்ளலாம். அவர் சொல்லுகிறார், நான் விடிவெள்ளி நட்சத்திரமாய் உனக்குள்ளே நான் வருவேன். நான் வந்து நான் உன்னை பிரகாசிக்க விரும்புகிறேன். அநேகரை நீதிக்கு உட்படுத்தும் நட்சத்திரம், அநேகரை நீதிக்கு உட்படுத்தும் நட்சத்திரம். தானியேல் சொல்லுகிறார், அநேகரை நீதிக்கு உட்படுத்தும் நட்சத்திரங்களாய் ஆண்டவர் மாற்ற விரும்புகிறார். என்னாகும் புஸ்தகத்தில் சொல்லுகிறார், யாக்கோபிலே அந்த நட்சத்திரம் பிறக்கும். நீங்கள் வானத்து நட்சத்திரங்களைப் போல பிரகாசிக்கும் போது அது எங்கே பறக்குமா? ஒரு நட்சத்திரம் யாக்கோப்பிலிருந்து உதிக்கும். அது சகல ஜனங்களுக்கும் பிரகாசிக்கிற நட்சத்திரம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் வானத்து நட்சத்திரங்களைப் போல பிரகாசிக்க விரும்பினார். அவருக்கு இடம் கொடுங்க, அவருக்கு இடம் கொடுங்க. உங்க உள்ளத்தை அவருக்கு திறந்து கொடுங்க. இதோ வாசலில் என்று கதவை தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தான், நான் அவனுக்குள்ளே பிரவேசித்து நான் அவனோடு பூஜனம் பண்ணுவேன் என்று தேவன் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு நாம் செபிக்க போகிறோம். நாம் எல்லாம் எழுந்து நிற்போம். ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். நீ எங்க இருக்கிறாய்? நீ எந்த இடத்துல இருக்கிறாய்? நீ எப்படி இருக்கிறாய்? நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கும் போது உன்னுடைய உள்ளத்திலே பாவங்கள், அழுக்கு, மன திரும்ப முடியாதபடிக்கு இருக்கிற சுவாபங்கள், கசப்புகள், பொறாமைகள், எரிச்சல்கள் உன் உள்ளத்தில் இருக்கிறதா? விட்டு மனம் திரும்ப. கோல் சொல்லி திரிகிற அந்த எண்ணம் இருக்கிறதா? மனம் திரும்ப. இன்னைக்கு கர்த்தர் ஒன்னிடத்தில் கேட்கிறார். நாம் எல்லாம் செபிக்க ஆரம்பிக்கலாமா? கர்த்தருடைய பிரசன்னத்துக்குள்ளே
நாம் இப்போ வரப்போகிறோம். அவர் வந்திருக்கிறார். அவர் நம்மை நிரப்ப போகிறார். நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். நீ யார்? நட்சத்திரமாய் பிரகாசிக்க விரும்புகிறாய். கரத்திலே ஒப்பு கொடுப்போமா? இயேசுவை போல அழகுள்ளவர் இந்த பூமியில இல்லை. அவர் தான் பெரியவர். அவர் தான் அழகானவர். அவர் மகிமை நிறைந்தவர். அவரை போல ஒரு தேவன் பூமியில் இல்லை. உனக்காகவும் எனக்காகவும் அவர் வந்து மீட்கும்படிக்கு தன்னையே தியாகமாய் கரையமாய் ஒப்பு கொடுத்த தேவன். அவெல்லாம் செபிக்கலாமா? அன்பின் பிதாவே, நன்மையான நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நாளிலே நீர் எங்களோடு கூட பேசின, ஒவ்வொரு விசுவாசிகளோடு கூட பேசின உடைய வார்த்தைகளுக்காக நன்றிப்பா. இங்க வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய மகிமை தங்கியிருப்பதாக. நீ பெரிய காரியங்களை செய்வீராக. மகிமை தங்கி இருக்கட்டும். மூடிக்கொள்ளும் அந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. மகிமை தங்கி இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென்.